ஹாய். இன்னைக்கு டெய்லி ஈஸி சென்டென்சஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லோரும் நம்ம வீட்டில் கேஷுவலாக பேசுகிறது தான். அதாவது குழந்தைங்கிட்ட கேட்போம், நீ படிப்பியா மாட்டியா, இல்லை இப்போ படிக்கிறியா படிக்க மாட்டியா, இந்த மாதிரிலாம் கேட்போமா. இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னு பார்ப்போமா. இந்த சென்டென்ஸ் பாருங்கள், நீ படிப்பியா மாட்டியா. அதாவது படிப்பியா மாட்டியானா இது வந்து ஃப்யூச்சர் டென்ஸில் நம்ம சொல்லலாம். அதை வில் யூ ஸ்டடி ஆர் won't யூ, நீ படிப்பியா மாட்டியா, வில் யூ ஸ்டடி ஆர் won't யூ. அதாவது இனிமேல் செய்ய போகிறது, இப்போ செய்யலை, இனிமேல் செய்ய போகிறது. ஸோ வி ஆர் யூஸிங் ஃப்யூச்சர் டென்ஸ். இதை பாருங்கள், இப்போ படிக்கிறியா இல்லையா, இது வந்து ஃப்யூச்சர் டென்ஸ் இல்லை, இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, அப்படின்னா ஆர் யூ ஸ்டடியிங் ஆர் நாட், ஆர் யூ ஸ்டடியிங் ஆர் நாட். இங்கே வந்து வில் யூ யூஸ் பண்ண தேவையில்லை, இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வருது. ஸோ ஆர் யூ ஸ்டடியிங் ஆர் நாட். நீ என் சொல் பேச்சை கேட்பியா கேட்க மாட்டியா, இதுவும் நம்ம சாதாரணமாக சொல்கிறது தான். இதை எப்படி சொல்லலாம்னா, வில் யூ லிசன் டு மீ ஆர் நாட், வில் யூ லிசன் டு மீ ஆர் நாட். ஆர் நாட்னா நெகட்டிவில் வர்றது. ஓகே, ஒன்று பாசிட்டிவ்லனா கேட்பியா, கேட்க மாட்டியா அப்படின்னா நெகட்டிவில் வர்றது. ஸோ நெகட்டிவில் சொல்கிறதுக்கு வி ஹாவ் டு யூஸ் ஆர் நாட். நீ இப்போ சாப்பிட்றியா இல்லையா, இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அப்படின்னு வருது. அப்போ திஸ் இஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ என்ன சொல்லலாம், ஆர் யூ கோயிங் டு ஈட் ஆர் நாட், ஆர் யூ கோயிங் டு ஈட் ஆர் நாட். இந்த இடத்துல வில் யூஸ் பண்ண தேவையில்லை, ஆர் யூ கோயிங் டு ஈட் ஆர் நாட் இங்கே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். நீ வெளியே விளையாடுவியா மாட்டியா, இந்த சென்டென்ஸை நல்லா கவனிங்க. இப்போங்கிற வேர்டு இங்கே வரல. ஸோ இதை வந்து நம்ம ஃப்யூச்சர் டென்ஸில் தான் சொல்லணும். வில் யூ கோ அவுட் அண்ட் ப்ளே ஆர் நாட், வில் யூ கோ அவுட் அண்ட் ப்ளே ஆர் நாட். இந்த சென்டென்ஸ் பாருங்கள், நீ இப்போ வெளியே விளையாடுறியா இல்லையா. இப்போ இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், இப்போ. அப்போ இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஆர் யூ கோயிங் அவுட் அண்ட் ப்ளே ஆர் நாட், ஆர் யூ கோயிங் அவுட் அண்ட் ப்ளே ஆர் நாட். ஸோ நம்ம கேட்குற கொஷின் வந்து ஃப்யூச்சர் ஆக்ஷன் பற்றி சொல்கிறோம்னா யூ ஹாவ் டு யூஸ் வில் யூ. அதர்வைஸ் கரண்ட் சுச்சுவேஷன் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு, இப்போ நீ செய்கிறியா, இப்போ இதை சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு வந்து ஆர் யூ போட்டு ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஓகே, ஸோ வியர்ஸ், இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். இஃப் யூ யூஸ் இட் இன் யுவர் டெய்லி லைஃப், யூ டூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் கான்ஃபிடென்ட்லி.